எம் இன மக்களே, உங்களோடு இன்றைய நிலை பற்றிய ஒரு கருத்து பகிர வந்திருக்கின்றேன். அன்று ஒரு பிரபாகரனுக்காக அவனை பின்தொடர்ந்த மக்கள் திரளைப் போல் இன்று 7/7/24 சாவகச்சேரி வைத்தியசாலை முன்றலில் ஒரு நீதியின் குரலுக்கு செவிமடுத்து ஒரு அர்ச்சுனாவுக்கு பின்னால் மக்கள் திரண்டெழுந்ததை பார்க்கும்போது தமிழின தலைவர் இன்று இங்கு இல்லை என்றாலும் தமிழரின் வீரம் சோரம் போகவில்லை, அது நீறு பூத்த நெருப்பாகவே நீதிக்கு பின்னால் நிற்கின்றது என்பதையே அந்த இன எழுச்சி நமக்கு எடுத்து காட்டியது. சாவகச்சேரியில் உள்ள சில வைத்திய அதிகாரிகளின் ஊழல்களை படம் பிடித்து காட்டிய அர்ச்சுனா ராமநாதனை பாராட்டுவதோடு நின்றுவிடாமல் சில கருத்துக்களையும் கூற வேண்டும் என்று நினைத்தே இப்பதிவை வெளியிடுகின்றேன். மனித வாழ்வின் பெரும்பகுதி போராட்டத்திலேயே முடிந்து விடுகின்றது. ஆளும் ஆதிக்க வர்க்கத்தின் அதிகாரத்தில் நம் விடுதலை போராட்டம் மௌனித்தது போல் வைத்தியர் அர்ச்சுனாவின் நீதிக்கான போராட்டமும் அதிகார வெறிபிடித்த ஊழல்வாதிகளால் மௌனிக்கப்படக்கூடாதே என்பதற்காக இந்த பதிவை வெளியிடுகின்றேன். அதிகார வர்க்கம் மக்கள் போராட்டத்தை திசை திருப்புவதற்காக அந்த ஊரைச் சேர்ந்த ஒருவரை அந்த இடத்தில் அமர்த்தி அவருடைய சொந்த பந்தங்களை கொண்டு மக்கள் மனத்தை மாற்ற எடுக்கப்பட்ட சூழ்ச்சியும் சூதும் நிறைந்த செயலையே இந்த அதிகார வர்க்கம் இப்போது செய்திருக்கின்றது. அன்றாடம் பொருள் தேடி, புகழ் தேடி, உணவு தேடி அலையும் மனிதரை நோயும் பிணியும் வருத்தி துரத்தும் போது மரண பயத்தின் நிமித்தம் அவர்கள் அதிலிருந்து விடுபடத்தானே இந்த வைத்தியர்களை தேடி நாடி ஓடுகின்றார்கள். எந்த மனிதன் சாக விரும்புகின்றான்? எந்த மனிதன் நோயோடு வாழ விரும்புகின்றான்? ஒவ்வொரு நிமிடமும் நோயிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தானே துடிக்கிறது இந்த மனிதகுலம். தனக்கோ தன் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நோயினால் ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தில் என்ன விலை கொடுத்தாகுதல் உயிர்களை காப்பாற்ற துடிக்கிறது மனித மனங்கள். மனித மரணத்தோடு விளையாடும் மாபியாக்கள் மனித பிணத்தில் பணத்தை தேடுகிறார்கள். உடன் பிறந்தே கொல்லும் நோய் என்றார்கள் நம் முன்னோர்கள். தனக்குள் இருந்து தன்னை வருத்தும் நோயினாலும் விபத்தில் சிக்கி மரணத்தின் பிடியில் இருக்கும் ஒரு மனிதரானாலும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெய்வமாய் கடவுளாய் தெரிபவர் ஒரே ஒருவர்தான், அவர்தான் வைத்தியர். வைத்திய தொழில் என்பது ஓர் இரட்சணிய தொழில். அன்பு, கருணை, பரிவு, இரக்கம் என்ற மேலான உன்னத குணங்களை கொண்டவர்தான் ஒரு வைத்தியர். உலகத்தில் 1000 தொழில்துறைகள் இருந்தாலும் மனித சமுதாயத்துக்கு மறுவாழ்வளிக்கும் மகத்தான தொழில் வைத்திய தொழில். பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் தன் நோயை குணப்படுத்த வல்ல வைத்தியர் ஒருவர் இருப்பதாக அறிந்தால் தன் உடலையும் மனதையும் வருத்தும் அந்த நோயிலிருந்து தன்னை விடுதலை செய்து கொள்வதற்காக அவரை தேடி நாடி ஓடுகின்றது இந்த மனித உலகம். எத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் உள்ளதையெல்லாம் கொட்டி செலவழித்து அங்கு ஓடுகிறார்கள் தங்கள் நோயிலிருந்து விடுதலை அடைவதற்காக. தன் வாழ்நாள் முழுதும் போராடி சேர்த்த பணத்தையும் சொத்துக்களையும் வித்து செலவு செய்தாவது தம்மை காத்துக்கொள்ள துடிக்கிறது இந்த மனிதகுலம். ஆனால் மனித உயிரை வைத்து பணத்தை பறிக்கிறது சில வைத்திய மாபியா கும்பல். சாவகச்சேரியில் இதுதானே நடந்திருக்கின்றது. இன்றைய விஞ்ஞான உலகம் மருத்துவத்தில் மகத்தான சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறது. ஒரு நோயாளியின் உடலில் இருந்து எடுக்கப்படும் ஒரு சொட்டு இரத்த பரிசோதனையில் அவருக்கு எந்த நோயின் தன்மை பெருகி இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக துல்லியமாக எடுத்து காட்டுகின்றது இந்த இரத்த பரிசோதனை. மின்கதிர் வீச்சுகளை பயன்படுத்தி வெட்டுக்குற்றி இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்யாமலே கதிர்வீச்சினால் சில நோய்களை குணப்படுத்த முடிகின்றது. நீரிழிவு நோய், புற்றுநோய், காசநோய் போன்ற நோய்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. எம்ஆர்ஐ மூலம் எலும்புகள், நரம்புகள் போன்றவற்றில் ஏற்படும் பல நோய்களை கண்டுபிடித்து தகுந்த சிகிச்சை வழங்கப்படுகின்றது. இவ்வளவு காலமும் நாம் கண்டிராத அளவுக்கு மருத்துவத்துறை முன்னேறி இருக்கிறது. நோய்களை குணப்படுத்த புது மருந்துகள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு புது நோய் தோன்றும் போது
மருத்துவர்கள் அதை ஒரு சவாலாக எடுத்து ஆய்வு செய்து அதற்குரிய மருந்துகளை கண்டுபிடிக்கின்றார்கள். மருத்துவத்துறை வியப்புக்குரிய புது புது கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டே இருக்கிறது. மனிதகுலம் நோயின் வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் வைத்தியர்கள் மத்தியில், அதற்காக தங்கள் வாழ்க்கையை பணயம் வைத்திருக்கும் சில வைத்தியர்களுக்கு மத்தியில் உயிர்களோடு விளையாடும் சில பேய்களும் தமிழர்களாக நடமாடுவதை காணும்போது புலிகள் களத்தில் இல்லையே என்ற வேதனைப்படுகின்றோம். இறைவனுக்கு மறுபெயர் நோய் தீர்க்கும் பரிகாரி என்றுதானே நம்ம தமிழ் வேதம் கூறுகின்றது. சாவகச்சேரியில் பலரும் வைத்தியர் அர்ச்சுனாவை கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசியதை நாம் நம் காது ஊடாக கேட்டோம் அல்லவா? அது அர்ச்சுனாவுக்குரியதல்ல. சாவகச்சேரி வைத்தியசாலையை பொறுப்பேற்று 20 நாளில் சத்தியத்தின் நிமித்தம் எதிர்ப்பு கண்டு மலைப்புக்குள்ளாது எதிரெதிரே நின்று ஊழலை உடைத்து காட்டி தன் கடமையை துணிந்து நேர்மையாக செய்ததின் அந்த அறத்தின் பயனே மக்கள் அந்த கூற்றை கூறினார்கள். அங்கு திரண்ட மக்கள் அர்ச்சுனாவை கடவுள் என்று ஏன் சொன்னார்கள்? அவர்கள் இதுவரை இந்த வைத்தியசாலையில் பைபாத்து கைபாக்கும் சில பணப்பேய்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அவரை கடவுள் என்று சொன்னார்கள். திருவள்ளுவர் வைத்திய தொழில் பற்றி மிக அழகாக ஆழமாக சொல்லி போயிருக்கின்றார். குறள் 948, 949, 950 இந்த 3 குறள்களிலும் வைத்தியத்தையும் வைத்தியர்களையும் பற்றி மிக ஆழமாக அழகாக சொல்லி போயிருக்கின்றார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்றார். உற்றான் அளவும் பின்னி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என்றார். உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை சொல்வான் என்ற பானாட்கூற்றே மருந்து என்றார். வைத்தியராய் வருவது இலகுவானதல்ல. எல்லோரும் நினைத்தவுடன் வைத்தியராகிவிட முடியாது. அதற்கென்று ஒரு பக்குவப்பட்ட அறிவு வேண்டும். அறிவால் அனுபவத்தால் ஆழ்ந்து நோக்கும் ஆற்றலால் மட்டுமல்ல, மனத்தால் சிந்தித்து சீர்தூக்கும் மனம் வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். சாவகச்சேரி வைத்தியசாலையில் நோயுற்ற மனிதர்களின் நிலையை சற்றும் சிந்திக்காமல் தன் கடமைகளை சரியாக செய்ய விரும்பாத சில வைத்தியர்கள் அர்ச்சுனாவை விரட்டுவதற்காக ஒட்டுமொத்தமாக இணைந்து தொழில் புறக்கணிப்பு செய்தார்கள். மக்களை சிந்திக்காத இந்த வைத்தியர்களின் மனம் என்ன மரமா, இதயம் என்ன இரும்பா? இவர்களை எப்படி வைத்தியர்கள் என்று அழைக்க முடியும்? வைத்திய கல்லூரிகளில் இவர்களுக்கு அன்பு, கருணை, இரக்கம், பரிவு பற்றி படிப்பிக்கவில்லையா? அர்ச்சுனா ராமநாதனிடம் பிழை இருந்தால் வைத்திய அதிகாரிகள் மக்கள் முன் தெளிவுபடுத்தி உள்ளக போராட்டம் நடத்தியிருக்கிறார். ஒரு ராமநாதனுக்காக ஒரு வைத்தியசாலையை விட்டு வெளியேறிய வைத்தியர்கள் நம் இனத்தின் பிணி தீர்க்கும் காவலர்களாக, மனிதர்களாக, தமிழர்களாக எப்படி இருக்க முடியும்? வைத்தியர் என்பவர் சாமானியர் அல்ல. அவர் உளவியல் அறிவுடையவராக இருக்க வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். தம்மை தேடி நாடி வந்திருப்பவர்களின் மனநிலையை ஆழ்ந்து அறிந்து ஆராய்ந்து மக்களின் குரல்களை கேட்டு அதிலிருந்து ஒலித்த ஒலியின் உணர்வை புரிந்து மருந்து செய்ய வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். ஏழை எளிய மக்கள் தங்களை குணமாக்கும் வைத்தியரை கடவுள் என்றுதான் கும்பிடுகின்றார்கள். ஒரு மருத்துவர் பல்கலைக்கழகங்களில் படித்து தன் பெயருக்கு பின்னால் பெரிய பெரிய பட்டங்களை அடுக்கினால் மட்டும் போதாது. அவர் தாயன்பு கொண்டவராயிருக்க வேண்டும். அடுத்தவர் துயரத்தை அனுதாபத்தோடு கேட்கக்கூடியவராயிருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமை இழக்காத சாந்த ரூபியாயிருக்க வேண்டும். அரவணைக்கும் ஆண்டவன் கரம் போன்று ஒவ்வொரு நோயாளிகளையும் குணப்படுத்தக்கூடியவராக, அன்பு காட்டக்கூடியவர்களாக, அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். பண்பு அறியாதவர் எவ்வளவு பட்டம் படித்து உயர்வு பெற்றாலும் நீதிக்கு குரல் கொடுத்த ஒரு வைத்தியர் அதிகாரியை பார்த்து அநாகரிகமாக யாரடா நீ என்று கேட்கும் அளவுக்கு ஒரு வைத்தியர் துணிந்தார் என்றால் அவரை எந்த நிலத்தில் வைத்து நாம் கவனிக்க முடியும்? காசிக்காக மட்டுமே கடமையை புரிய வைத்தியராக இருக்க மாட்டார். அவர் ஒரு வியாபாரியாகவே இருப்பார். உறவினர்களின் உயிரை பறிகொடுத்தவர்களின் துயரத்தையும் ஆத்திரத்தையும் வியாபாரிகளால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. பிணத்தை வைத்து பணத்தை தேடும் வைத்தியர்கள் கடவுளாக இருக்க முடியாது, மனிதர்களாகவும் இருக்க முடியாது, வியாபாரிகளாகவும் இருக்க முடியாது, சாத்தான்களாகத்தான் இருக்க முடியும். வடமாகாண மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒரு கேள்வி: நீங்கள் அறம் உடைத்தான அரசியல்வாதிகளா இல்லை அலசியல்வாதிகளா?
சாவகச்சேரி வைத்தியசாலையில் இனிமேலும் இந்த ஊழல்வாதிகளையும் மனித மரணத்தில் பணம் பண்ணும் வியாபாரிகளையும் வைத்தியசாலைகளில் இருக்க அனுமதிப்பீர்களா, இல்லை துரத்தி விடுவீர்களா? அர்ஜுனனை அழைத்து வாருங்கள் மீண்டும், அர்ஜுனனை அழைத்து வாருங்கள் மீண்டும். அவன் கை ஆயுதம் நீதியின் நிமித்தம் தீமைகளை அகற்றட்டும். சாவகச்சேரி மக்களுக்கு நீதி கிடைக்கட்டும்.